பேஜ் நம்பர் 11ல இருக்கிறது நம்ம பாக்குறோம் சரியா. ஆர் நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க 5 2/3 அதுக்கப்புறம் 5 4/6. ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கும் போது நமக்கு என்ன தோணும் அப்படின்னா இங்க 4/6 இருக்குல்ல, இங்க இருந்து பிளஸ் இருக்கு, இங்க 4/6. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், 2ஆல கேன்சல் பண்ண 2 2s are 4 2 2s are 4, இங்க 3. அப்போ இதுவும் வந்து 5 2/3 தானே வருது. அப்போ இதுவும் நமக்கு ஈக்குவலா இருக்குமா, அதாவது 5 2/3யும் 5 4/6ம் ஈக்குவலா இருக்குமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது நம்ம கேன்சல் பண்ண நமக்கு என்ன வந்தது 2/3 தான் வருது. ஸோ நம்ம செக் பண்ணலாமா. இப்ப என்ன பண்ணணும், இதுக்கு 5 multiplied by 3 5 multiplied by 3 plus 2 அப்படிதானே போடணும். ஸோ வாட் இஸ் 5 multiplied by 3 5 3s are 15 plus 2 is 17/3. அண்ட் ஹியர் இங்க என்னது 5 multiplied by 6 plus 4. இப்போ என்ன வரும் 6 5s are 30 30 plus 4 என்ன வரும் 34. இங்க என்ன வருது 34/6 5s are 30 34/6. இப்போ இந்த 34/6 நம்ம கேன்சல் பண்ணி சிம்பிளிஃபை ஃபிராக்ஷனா எழுதாமா, சிம்பிளிஃபைடு ஃபிராக்ஷனா 1 2s 2 ரிமைண்டர் 1 7 2s are 14. அப்புறம் இங்க என்ன வருது 3 2s are 6. அப்போ இங்கேயும் என்ன வருது 17/3, இங்கேயும் என்ன வருது 17/3. ஸோ தே ஆர் ஈக்குவல். அப்படின்னா நம்ம என்ன அர்த்தம், இந்த மாதிரி ஒரு ஃபிராக்ஷன்ல இருந்தா நம்மளால கேன்சல் பண்ண முடியும் சரியா. சோ தே ஆர் ஈக்குவல். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க, 3/2 இஸ் நாட் ஈக்குவல் டு 3 1/2 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பாருங்க 3 1/2 என்ன பண்ணிடுவாங்க, சோ திஸ் இஸ் 3 multiplied by 2 3 multiplied by 1 அப்படின்னு போட்டுட்டு 3 multiplied by 1 அப்படின்னு போட்டுட்டு இங்க 3/2 போடுவாங்க. ஆனா இது தப்பு. சோ 3/2 நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க இத வந்து மல்டிப்ளை பண்ணணும். 3 into 2 is 6, இங்க பிளஸ் 1. இப்போ நமக்கு இது என்ன வரும் 3 2s are 6, this is 7/2, இது என்னது 3/2. so they are not equal. கிளியரா. மிக்ஸ்டு ஃபிராக்ஷனை எப்படி நம்ம இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்ணணும், இது மல்டிப்ளைட் பை இது பிளஸ் இது பண்ணிடணும். டைரக்டா நம்ம என்ன பண்ணிடக்கூடாது 3 multiplied by 1 is 3/2 அப்படின்னு போட்டக்கூடாது, தப்பு. ஸோ இதுதான் வே ஆஃப் கன்வெர்ட்டிங் mixed fraction to improper fraction. Clear?